என்னுடைய கணவர் அந்த நிசாசன் யோனியில் பிறந்தால் இந்த உலகமே தாங்காது, இந்த உலகம் அழிந்துவிடும். அதற்காக நான் இப்பொழுது மூதாட்டியாக அவதாரம் கொண்டு வருகின்றேன். இப்போது என்ன செய்ய வேண்டும்? வண்ணார சின்னான் இருக்கின்றான். அந்த வண்ணார சின்னானுக்கு திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கிறேன். அந்த வண்ணார சின்னான் வீட்டில் நான் குழந்தையாக பிறக்க போகின்றேன். நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி. என்னுடைய பெயரோ சின்ன, என்னுடைய மனைவி பேரு சின்னி. முதல் சம்சாரம் கட்டண திண்டிவனத்திலிருந்து வார நாட்டுக்கிழமை கைட்டு எங்காட்ட கொடுத்துட்டு போயிட்டான். ரெண்டாவது சம்சாரம் கட்டண வந்தவாசிலிருந்து அவ ரெண்டாவது நாட்டுக்கிழமை அறுத்து என் மேல கொடுத்துட்டு போயிட்டான். மூணாவது தரமா சனியிலிருந்து கட்டாந்துக்கிறாங்க. சென்னை மாநகரம், பட்டணம், சென்னை, மெட்ராஸ் எல்லாம் ஒண்ணுதான்டா பாவி. அங்கிருந்து மூணாவது தரமா கட்டாந்துக்கிறாங்க. என்னாடி சின்ன போதும் என்ன பார்த்து என்ன மரியாதையா என்னடா சின்னான்னுவான்.
அப்படியே அப்ப இந்த பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி இட்டுங்க வந்துக்கிறேன். ராசி கூட வெடி காலையில கல்வி வந்தேன். 10 மூட்டை துணி எடுத்துட்டு வந்தேன். ஒரு ஆளு அப்படியே துவைச்சுக்கிறேன். ஒன்னும் பொழுது எங்க வந்தது, சூரியன் மேல வந்தது, ஒன்னும் சாப்பாடு எத்தாருல வரட்டும். இன்னைக்கு அன்னைக்கு அடி அவங்க ஆத்தாவுக்கு ஓடி போடுறான். எனக்கு பொண்ணை பார்த்து கல்லாலகலம் பண்ணி வச்சுவரு இந்த பொட்டி கருப்பம் தான். அவரால போய் ஒரு வார்த்தை சொல்லிட்டா எதுவுமே செய்யணும். மரியாதையா போய் கூப்பிடுவோம். அனாத அனாத யார் அவன் போகும்போது சுத்தி 4 பேர் உட்காந்துறாங்க தெரியல. நானும் அனாதா கூட்டம் பெரிய கூட்டம் தான் பாவி அண்ணாத்த என்ன பொண்ணை பார்த்து எனக்கு கண்ணாகலம் பண்ணி வச்சு கண்ணாகலம் பண்ணி வச்சுனா இல்ல மூஞ்சி அகலத்துக்கு பண்ணி வச்சுனா கல்யாணம் கல்யாணம் ஒரு மணி இருந்தா குப்பை இருக்கத்தான் செய்யும். உன்ன மாதிரி குப்பைங்க இருக்கக்கூடாது. இருந்தா கூட குடி விட்டு சொல்றா குடும்பம் நல்லா இருக்கணும் கேக்குறேங்கண்ணா. நம்ம தான் அனுசரிச்சு குடும்பம் போனா போட்டோம். நம்ம சம்சாரம் வரும். நம்ம சம்சாரம் நீ என்னடா சொன்ன? எவ்வளவு சைக்கிரமா சொல்றோம். நம்ம சம்சாரம் எங்க சம்சாரம் வரும். நம்ம சம்சாரம் வந்தாக்கா கொஞ்சம் பார்த்து பேசி கீசி அனுப்பு. பார்த்து பேசி கீசி அனுப்பணுமா? சரி பார்த்து கவனிச்சு அனுப்புறேன். செத்த நாயா கூட படுக்க போறியா உயிராக்கிற நாயா கூட படுக்க போறியா? சரி ஆகட்டும் ஆகட்டும் கரையாத்துறேன் ஓடியா. ஏன்டா அவன் டேய் புறம்போக்கு துணி அங்க போட்டு மண்ணில் படுக்கிறேன்னா புத்திக்குதா உனக்கு? அத்தையை கேட்கல இதுக்குள்வா என்ன சொல்ற? சரி குடிச்சிட்டு நீ போய் அப்படியே துண்டுல படுத்தனா குடி பதில தூக்கன்னு மறுநே வந்து மண்ணில் படுத்துக்குவேன். பாக்குறவங்க போறவங்க பார்த்தா பாரு காலகாலத்துல சின்ன பையன் குடிச்சிட்டு மண்ணில் பெருங்கிறான்னு சொல்லுவாங்க. அதனால இப்ப படுக்கும் போதே மண்ணில் படுத்துட்டு அப்புறம் தூக்கண்ணிலே பெருனே போய் துண்டுல படுத்துருவேன். யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. டே உனக்கு இருக்குது டே பையா உனக்கு கூட இருக்குதுடா பையா. உனக்கும் அறிவு இருக்குது. ஆனா நீங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. என் மாவன நீ இருக்க கிடையாது. வயசு இரு
கவனித்தா ஐயோ என்னம்மா பாருங்க அப்படி இருக்கு எங்க போய் இப்ப அந்த ஆளு இந்த தூரத்துல ஒரு பிடி கிடைச்சது அங்கே போய் கேட்டு பார்க்கலாம். ஆமா நான் பெரிய வர இப்பதான் ஆபரேஷன் பண்ணிட்டு வந்துக்கிறேன். என்னடா இது ஆமா நீ நான் ஓட்டிட்டு போறதா டாக்டர் வெட்டி எடுத்து விட்டாங்க. அண்ணாவா அண்ணா வா ஏமா வா 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 ஆள் யார் தெரியலையா? தெரியலையே. ஆடி பாய் முண்டை என்ன தெரியல என்ன தெரியலையா? உங்க வீட்டுக்காரனுக்கு 2 பொண்ணு திண்டிவனத்துல 1 ரெட்டையில 1 பார்த்து கட்டி வச்சேன். அந்த குடிகார பையன் குடிச்சுட்டு அந்த பொம்பளைய போய் அடிக்க வச்சு 1 ஐஸ்காரில் இட்டு முடிச்சு 1 சோம்பத்துக்காரில் இட்டு முடிச்சு 3ஆம் தரமா உன்னை பார்த்து சென்னையில வந்து நான் பொண்ணு பார்த்து உனக்கு பரியம் போட்டு நிச்சயதார்த்தம் பண்ணி என் கையால தாலி எடுத்து கொடுத்து அந்த சின்ன பையன் கையில கொடுத்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நான் வாய வச்சேனேன். என்னை பார்த்து யாருன்னு கேக்குறிய? என்ன கல்யாணம் பண்ணி நான் வாழ வச்சேன். உனக்கா உனக்கா உன்னை பார்த்தா தாண்டி எங்களுக்கு பயமா இருக்குது. அந்த பையனா அட வந்தாமா துணி கொஞ்சம் துவைச்சிட்டேன் வந்து பேசினா போது பக்கம் பேசினான்னு பார்த்தா 200 ரூபா கேட்கறான். நான் கொடுப்பேனா ஒத்தனாடி போன குடும்பத்துல லோல் பண்ணி ரொம்ப மாதிரி நடக்குது. ஒரு எண்ணெய்சிக்கா வாங்கி தரத்துல அரிசி பருப்பு வாங்கி தரத்துக்கு 1 ரூபாய் கடை கொடுத்து கிடையாது சம்பாதிக்கிற காசு நீ பிடிச்சிட்டு போடுற. உன் மேல நம்பிக்கை நான் கொடுக்க மாட்டான்னு அவன் செருப்பால் அடிச்ச மாதிரி கேட்கறான். என்ன கேட்கறான் ஏன்னா என் மேல நம்பிக்கை இல்லை நீ கொடுத்தால என் பொண்டாட்டி வச்சு நீ கொடுமா. நானும் 300 ரூபாய் முள்ளங்கி பட்ஜெட் எடுத்து கொடுத்துட்டேன். யாரை வச்சு ஒண்ணு வச்சுக்கிட்டு தான் நீ பயப்படாத. உன் ஆட்டு பெக்கு 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 பெக்குன்னு துடிக்குது. எப்படி இந்த பணத்தை குடிக்கார அழிச்சிட்டானே இது எப்படி கழிக்கிறதுன்னு பாக்குற? எப்படி கொடுத்து கழிக்கிறதா இல்ல எப்படி கழிக்கிறதுன்னு நீ யோசிக்கிற. இன்னைக்கு வந்த மாதிரி நேரம் தள்ளி வராத. நாளைக்கு 4 மணிக்குள்ள ஏந்து உன் வாசல்ல சாணி போட்டு சாணம் தெளிச்சுட்டு கஞ்சி இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு அவனுக்கு வெய்ய ஏறத்துக்குள்ள ஒரு 7-7:30 வந்து கரும்பு தோத்தாண்டா 2 பேரும் சேர்ந்து சொன்ன கழிச்சிருவோம். 7 மணிக்கு வேணாம்மா வெய்ய கிளம்பிடும். 3 மணிக்கெல்லாம் கிளம்பி கரெக்டா இருக்கும். தப்பா நினைச்சுக்காதம்மா. நான் நேரம் கரும்பு போட்டுக்கிறேன். சோனை கழிக்கிற வேலைக்குது. சோனையை கழிச்சு இந்த காசை கழிச்சுடு அது மாதிரி எடுத்து வச்சான் பாரு. கஞ்சி எடுத்து வரத்துக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உன் வீட்டுக்காரன் சின்ன சரியான கோவத்துல இருக்கிறான். அந்த எடுத்து வச்சான் பாரு அந்த கூட்டிட்டு மண்ணில் வாய விட்டுக்கிறான். போய் சீக்கிரமா ஏன் போடு. ஆமாண்டா பாடுகோலையா நீ தொட்டு தாலி கண்ட பிறகு அவ பாடுகோலா போட்டா ஒண்ணும் தண்ணி தோறந்து ஆட்ட மாட்டேன்னா அவங்க எவ்வளோ நல்லா கண்டிப்பாங்க.
ஏய் கூப்பிடுறா கோயிச்சு மரா படுறா ஓ தலைவரே, கவுன்சிலரே, நாதாமக்காரே, அடிக்கிறா, ஒதுக்கிறா, குத்துறோம். தூக்கி போட்டு நறுக்கிடுவேன். யோ, நீ வந்தா என்ன அடிக்க மாட்டேல்ல? நீ வந்தா என்ன அடிக்க மாட்டேல்ல? அடிக்காதையா? அப்ப நான் வந்துதான் வேணுமா? அடியே ஜோடி மஞ்ச குருவி சாஞ்சாலி மஞ்ச கருவி. நாலு பாட்டில் கூட நெக்க குடிக்கிற ஒரு பொம்பளை தாய் குடிக்க தெரிஞ்சாலும் துப்பு கட்டவனா காலு காலு ஏந்திரி ஏன் என்ன என்ன இருட்டா போனாக்கா போய் சாப்பாடு கட்ட என்ன சொல்றாரு பத்தம்மா உழ வச்சுக்கிறாங்க 7 மணிக்கு தானே உழ வைப்பாங்க போய் நாங்க பக்கம் பிட்டு மறுபடியும் வந்தாக்கா பத்தம்மா அரிசி போட்டுக்கிறாங்க அந்த நாட்டாண்கார போய் அடிக்க முடியுமா அதனால அந்த பாவத்தை இந்த துணி மேல காட்டி கீசிக்கிறாங்க கீச்சு போயிடுச்சுன்னா ஒன்று சொல்லுவோம் பதில் போய்யா அங்க போய் கேட்டாக்கா நான் சூப்பரா பத்தி வச்சிருவேன் என்னன்னு ஐயா தோல்வி சொல்லி கீழ்ச்சி போய்க்குது ஐயா அதுக்கு ஐயாவோட தோய்க்கிறேன் பேசிக்கிட்டு சத்தம் கேட்குது என்ன சத்தம் புள்ள நேரியடா இங்க மாரி கத்தாடா போட யார் நம்ம போடுகலையா
எங்களுக்கு குழந்தை வந்துச்சு. நீ என்னதான் பண்ணிக்கிற 13 வருஷமா? குடி எடுத்து போய் பொட்டராய கட்டி பிடிச்சி பார்த்து நடக்கிறது. 13 வருஷமா என்ன பண்ணிதான் எனக்கு தான் தெரியும். ஆடா குடிக்கிறது ஏறு ஒரு சின்ன போய் ஒரு பொட்டை ஆகிடுது அங்க படுக்குது. அந்த பொட்டை நாய் குட்டிக்குது. நம்மளுக்கு அதான் சொல்ற மாதிரி வந்து போச்சு. இந்த குழந்தை நம்ம தான் பயமா காப்பாற்றணும். அப்படியா? நம்ம தான் வளர்க்கணும். மணி ஆகி போச்சு. நம்ம குழந்தையோட சாப்பிட்டு படுக்கலாம். சௌத்தம் எழுத்தோட பக்கத்தியா என்னடான்னு பார்த்தா மாடு சடைக்கு கொடுக்குறப்போ வராத கோயில வந்துருக்கு இந்த கூப்பிடுறேன். இந்த வண்ணார சின்ன பார்த்தாயா? இந்த வண்ணார சின்னாருக்கு திருமணமாகி ஈன்ற நாட்டில் குழந்தை பாக்கியமே இல்லாம இருந்தான். இந்த வண்ணார சின்னான் வீட்டில் நான் குழந்தையாக பிறந்திருக்கின்றேன். இந்த குழந்தையை தாய்க்கும் தந்தைக்கும் நடுவயத்தில் போட்டு படுத்திருக்கின்றான். இந்த உலக பாமர மக்களுக்கு அத்தனை பேர் கெடுத்துரைக்கிறார். குழந்தையை தாய்க்கும் தந்தைக்கும் நடுவயத்தில் போட்டு படுத்தால் 7 ஜென்மத்திற்கும் குழந்தை பாக்கியமே இல்லை என்று கொடுத்தேன் சாபம், கொடுத்தேன் சாபம், கொடுத்தேன் சாபம். குழந்தையாக இருந்தவன் இப்பொழுது நான் மூதாட்டியாக படுகிறேன். எனக்கு ஆட்டம் கொடுக்குது. யாரு நீ என்ன சொல்றாங்க? என் குடும்பத்துல வந்து பிரச்சனை உருவாயிடுச்சு. ஐயோ 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 புள்ள பிடிக்கிறோம்
ஆமா ஆ, குழந்தையா? ஆமா. குழந்தை எப்படி வந்து உனக்கு? என்னது எப்படி வந்ததா? ஆத்துல ஆத்து ஓட்டுல ஒரு பெட்டில அடிச்சுட்டு வந்தது, நாங்க தூக்கி காப்பாத்துறோம். ஆண்டு மரம் உரத்திலே ஆமா வேப்ப மரத்தடியிலே ஆமா வேம்போட இருக்குது. ஆமா. அந்த குழந்தை தானே? ஆ, டேய், ஓ. அந்த குழந்தையாக வந்தவன் ஆ, நான் தான்டா. என்னது நீதானா? யோ. அது பாரா. இங்க பாரியா? இதை நாங்க நம்பணும். இல்ல குலாடியா. டேய், அடிச்சா முன்னங்கர பல்லு மட்டும் கொத்து போட செய்ய. நான் யார் தெரியுமா? சொல்லு. நான் தான் உலக மாதா. என்னது உலக மாதாவா? இந்த ஊரைய கட்டி காப்பாற்ற முடியும். ஆ, ஆதிபராசக்தியா? ஆதிபர சக்தியா? ஆமா. சங்காள மரம். ஆரியாத்தாவா? எனக்கு எத்தனை அவதாரம் தெரியுமா? சொல்லு. 108 அவதாரம். 108 அவதாரம். இந்த 108 அவதாரத்தில் ஆ. இது ஒரு அவதாரம். ஓ, ஓ. இதை நாங்க நம்பணும். நாங்க நம்ப மாட்டோம். இதை எப்படி நீ வாயால சொன்னா நம்புவோம்? அந்த உருவத்தை காட்டினாக்கா நாங்க நம்புவோம். அப்படியா? ஆ, இத பார்த்தாயா? ஆ, இந்த அகோர உருவத்தை நீ காண வேண்டும் என்றால் ஆ. நாளை காலை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை உன் வீடு வாசலும் சுத்தம் செய்து விட்டு சுத்தம் செஞ்சுட்டு, பப்பை உடுக்க வைத்து வருவித்தால் ஓஹோ, அப்பொழுது காணலாம் என்னோட அகோர உருவத்தை. ஓஹோ, அப்ப காட்டுவேன். ஆமா. அங்க வராத விட்டுட்ட மொத்த செலவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் உன்னை பார்த்தனா சும்மா விட மாட்டேன் நான். நீ சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி நாங்க வைக்கிறோம். அப்படி வந்து எந்திரிக்கிறதா நாளைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்க வந்தோம். அப்பதான் உங்களை நாங்க உண்மையா நம்புவோம்.